இரைச்சல் மாசுபாட பத்தி ஆரம்பிக்கலாம். இந்திய நகரங்கள்ல இது ஒரு பெரிய சுகாதார பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பெருசா யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆமா, அதுதான் உண்மை. சட்டப்படி இது காற்று மாசுபாட்டுக்கு கீழே வருது. அதாவது காற்று சட்டம் 1981 கீழே. ஓ, அப்படியா? ம். ஆனா இதோட தாக்கம் பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், தூக்கமின்மை, மன அழுத்தம், ஏன் நம்ம யோசிக்கிற திறனை கூட இது பாதிக்குதுன்னு மருத்துவ ரீதியா சொல்றாங்க. நம்ம ஆயுளையே குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா இதோட தீவிரம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முறையான கண்காணிப்போ போதுமான தகவல்களோ இல்லைங்கிறதா இங்க பெரிய கேள்வி. இதை கொஞ்சம் விரிவா பார்க்கணும். சரி. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிபிசிபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரைச்சல்னா தேவையற்ற சத்தம். சிம்பிள். சரி. இரைச்சல் விதிகள் 2000 ஒன்னு இருக்கு. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே வருது. இது எவ்வளோ சத்தம் இருக்கலான்னு தெளிவா வரையறுக்குது. ஓகே, அது எப்படி? உதாரணமா தொழிற்சாலை பகுதினா பகல்ல 75 டெசிபல், அதாவது டிபி, ராத்திரியில 70 டிபி. ஹம். கடைவீதி பகுதிகள்னா பகல்ல 65 டிபி, ராத்திரியில 55 டிபி. நாம வசிக்கிற குடியிருப்பு பகுதிகள்ல பகல்ல 55 டிபி, ராத்திரியில 45 டிபி. ரொம்ப கம்மியா இருக்கணும் போல. ஆமா. அப்புறம் அமைதி மண்டலங்கள்னு இருக்கு. அதாவது ஆஸ்பத்திரி, ஸ்கூல் பக்கத்துல. அங்க பகல்ல 50 டிபி, ராத்திரியில 40 டிபி தான் இருக்கணும். இந்த பகல் ராத்திரி நேரம் எப்படி கணக்கு? பகல்னா காலை 6 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரை. ராத்திரினா 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை. சரி. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உலக சுகாதார நிறுவனம் WHO அவங்க பகல் நேரத்துல 55 டிபிக்கு கீழே சத்தம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்கள்ல, குறிப்பா டிராஃபிக் அதிகமா இருக்க இடங்கள்ல இது 70 டிபியை கூட தாண்டுது. அப்போ WHO அளவை விட அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு 10 டிபி அதிகமாகும் போதும் சத்தத்தோட தீவிரம் 10 மடங்கு அதிகமாகுது. 10 மடங்கா? அப்போ 70 டிபிங்கிறது 50 டிபி விட ரொம்ப அதிகம். மிக அதிகம். இது ரோட்டோர வியாபாரிங்க, டெலிவரி பண்றவங்க, டிராஃபிக் போலீஸ்னு தினசரி இந்த சத்தத்தோட வாழ்றவங்கள ரொம்பவே பாதிக்குது. அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இவ்ளோ விதிகள் இருந்தும் ஏன் இத கட்டுப்படுத்த முடியல? உங்க ஆதாரங்கள்ல 3 முக்கிய காரணங்களை சொல்றாங்க இல்லையா? ஆமா. 1, போதுமான கண்காணிப்பு இல்ல. எங்க எவ்ளோ சத்தம் இருக்குன்னு சரியா டேட்டா இல்ல. 2, சட்டங்களை சரியா அமல்படுத்தாதது. சில சமயம் இந்த அதிக சத்தம் போடுற பழக்கங்களை நாமதே கலாச்சாரமா ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கு, திருவிழா மற்றும் நிகழ்ச்சிகள்ல. ஆமா, அதுவும் இருக்கு. 3வது காரணம். 3, இந்த பொறுப்பு பல துறைகளுக்கு பிரிஞ்சு கிடக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம், முனிசிபாலிட்டி, போலீஸ்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு சரியா இல்ல. சரி, இதுக்கு தீர்வு என்னவா இருக்க முடியும்? முதல்ல இரைச்சலையும் காற்று, நீர் மாசுபாடு மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஆதாரங்களை வச்சு, அதாவது டேட்டா அடிப்படையில புது சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கணும். எப்படிங்க? ரியல் டைம் சென்சார்ஸ், மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி எல்லாம் வச்சு கண்காணிப்பு அதிகப்படுத்தலாம். குறிப்பா ஸ்கூல், ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கவங்களுக்கு இதனால என்ன பாதிப்புன்னு ஆய்வு செய்யணும். சிட்டி பிளானிங்ல ஏதாவது செய்ய முடியுமா? கண்டிப்பா. நகரங்களை திட்டமிடும் போதே பசுமை வேலிகள் அமைக்கிறத பத்தியும், எந்த பகுதியில என்ன இருக்கலான்னு சரியா மண்டல ஒதுக்கீடு, ஜோனிங் பண்றத பத்தியும் யோசிக்கணும். எலக்ட்ரிக் பஸ், சைக்கிள் பயன்பாட்டை ஊக்கப்படுத்தலாம். நிர்வாக ரீதியாவும் மாற்றங்கள் தேவைப்படும் போல. நிச்சயமா. நிர்வாக சீர்திருத்தங்கள், மக்களோட பங்களிப்பு, விழிப்புணர்வு பிரச்சாரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அமைதியான சூழலுங்கிறது ஒரு சொகுசு இல்ல, அது நம்ம அடிப்படை உரிமைன்னு நாமளும் அரசாங்கமும் புரிஞ்சுக்கணும்.